டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே ஒரு நட்புக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். டெக்னோ கூல் ரவி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். வருஷத்தை சொன்னால் எனக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடும். கொஞ்ச நாளாக அவரை பார்க்கும்போது டெக்னோ கூல் ரவி கொஞ்சம் டெக்னோ ஹீட்டாக தான் இருந்தார். அது எல்லா ப்ரொடியூசருக்குமே இருக்கிற அந்த ஹீட்டு, அது ரிலீஸ் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் அந்த ஹீட்டு ஜாஸ்தியாக தான் ஆகும். கவலைப்படாதீங்க ரவி, வெகு சீக்கிரம் வந்து கூல் டவுன் ஆகிட்டு மறுபடியும் நீங்கள் எல்லாரையும் கூல் படுத்துகிற அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அவர் சினிமா உலகத்துக்கு வந்து டெக்னோகூல் ரவி வந்து பல வருஷமாக பழக்கம் இருக்குது. ஏவிஎம்லேருந்து எல்லா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய இப்போ ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, நிறைய ப்ரொடியூசர்ஸு, நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாமே வந்து அவர் தான் கூல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சினிமா உலகம் அவரை கூல் பண்ணணும். மற்றபடி ஒவ்வொருத்தரையாக நான் வந்து வாழ்த்துறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா எஸ்பி முத்துராமன் சார் வாழ்த்திட்டார். மனோபல சொன்ன மாதிரி அவர் கடைசியாக பேச சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். அவரை முதல்ல பேச சொன்னால் தான் மேடையில் இருக்கவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் மூலிமா தான் கிடைக்கும். இப்போ மல்லிகம் சாருடைய பசங்க அப்படின்றது அவங்களுடைய ரிலேஷன்ஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா அவர் மூத்தவருங்கிறதுக்காக இல்லை, அவர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவார். அந்த இன்ட்ரெஸ்டே அவருக்கு தனி. அவர் பேசுனதுனால தான் நிறைய பேரை பற்றி நம்மளுக்கும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அப்படி அவர் யாருக்கெல்லாம் கைத்தட்டி வாழ்த்த சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக நான் கைத்தட்டிடுறேன். வாழ்த்துக்கள். டைரக்டர், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவா, என் நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று. என் எதிரியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. பேசிகிட்டே போகலாம். நட்பை பற்றி பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு இந்த நட்பதிகாரம் இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாடோடிகளுக்கு முதல்ல வச்ச டைட்டில் அதுதான். நட்பை தொட்டவர்கள் யாருமே தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. அற்புதமான டைட்டில் நண்பர் ரவிச்சந்திரன் கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மேடையில் இருக்கிற திரையுலகத்தினுடைய தூண்களே, இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, திரையுலக பிரமுகர்களே, நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய தலைப்பு நட்பதிகாரம் 79. குறளாக இருக்கிறது, இலக்கியமாக இருக்கிறது. திருக்குறளில் நட்பதிகாரம் 79. அதனை தலைப்பாக வைத்திருக்கிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கும் இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். கதையினுடைய கரு நட்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய நட்பதிகாரம் 79 என்று சொல்வதற்கு நம்முடைய கமலேஷ் அவர்கள் இவ்வளோ அழகாக தமிழில் குறளை எடுத்துக்கிட்டு நட்பதிகாரம் 79ன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த கமலேஷ் நட்பதிகாரம் 79 சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு கேளுங்களேன் சார். இளைஞர்களெல்லாம் தமிழ் மன்னிச்சிருங்க சார். இலக்கியத்தை போய் தலைப்பாக வைத்திருக்கிற இந்த குழுவுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் எனக்கு கொஞ்சம் உரிமையோடையும் நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். கடந்த 55 ஆண்டு காலமாக எந்த மேடையில் பேசினாலும் நான் ஒரு திருக்குறளை சொல்லித்தான் என்னுடைய பேச்சை முடிப்பேன். அந்த திருக்குறளை முடிக்கிற எனக்கு ஒரு மரியாதை இருந்ததாக இந்த விழாவிலே என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆகவே நட்பதிகாரம் 79 என்று சொல்கிற போது நிச்சயமாக இந்த படம் நட்பை பற்றி ஒரு படமாக இருக்கும். இந்த கரு நட்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நட்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டுருக்கு. எல்லாம் ஹலோ சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆகவே அந்த நட்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தினுடைய குழுவுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை ஒரு கைதட்டல் மூலமாக சொல்லலாம். அந்த நட்பதிகாரத்தில் நான் ஒரு 3 குறளை தேர்ந்தெடுத்து சொல்வதற்கு ஆசைப்படுறேன். அநேகமாக இந்த குறளுடைய அடிப்படையில் தான் இந்த கதை இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. நவில்தோறும்
நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்துள் அகநக நட்பதே நட்பு. ஸோ முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு ஆகா சொல்கிறது நட்பு இல்லை, அந்த நட்பு உள்ளத்தில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லுகிற குரலை இந்த படம் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் உதவிக்கு போகிற போது எப்படி உதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுகிற போது, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கிளைவதாம் நட்பு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். உடுப்பு அவுந்து போச்சு அப்படின்னா அதை கட்டுறதுக்கு எவ்வளவு அவசரப்படுறோமோ அது மாதிரி உதவி செய்யும் போது அவசரமாக போய் உதவி செய்யணும் என்று சொல்லியிருக்கிற குரலையும் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே உதவி செய்வதற்கு தயங்காதீர்கள். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே போய் உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தயாரிப்பாளர் ரவிக்குமார் அவர்கள் எங்களோடு தொடர்புடையவர். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. விஷன் டைம்ஸ் ராமமூர்த்தி அவருடைய பிரதரில் தான் இந்த ரவிக்குமார் அவர்கள் ஏவிஎம்முடைய நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்ற தொடரை 5 ஆண்டு காலம் நான் இயக்கிய போது அந்த தொடரை விநியோகித்த பெருமை நம்முடைய விஷன் டைம்ஸ் ராமமூர்த்தி அவர்களுக்கு உண்டு. அவர் திறமையான தயாரிப்பாளர், திறமையான விநியோகஸ்தர், எதையும் திட்டமிட்டு செயல்பதில் வெற்றி பெறுவர். இந்த கஷ்டமான காலத்திலையும் அந்த தொழிலில் லாபம் சம்பாதிக்கிற தயாரிப்பாளர் நம்ம விஷன் டைம்ஸ் ராமமூர்த்தி. அவரோடு அனுபவம் பெற்றவர் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். ஆகவே அந்த அனுபவம் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துங்க. இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபங்கிறாங்க. சினிமா எடுத்துடலாம், ஆனால் அதை விநியோகஸ்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்பட்றேன். எல்லாம் உச்சந்திலிருந்து உள்ளங்கில் இருக்க பெரியவங்க அத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆகவே பல பேர் படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழலை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு இந்த படம் முதல் படமாக இருந்து இதனுடைய வியாபாரம் சிறந்த முறையிலே அமைய வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள். இயக்குனர் ராபர்ட் ராஜசேகர்கிட்ட மாணவராக இருந்தவர். அவர் இயக்கிய கண்ணெதிரே தோன்றினாள், மஜ்ஜு, சந்தித்த வேளை, உற்சாகியமாக படங்களில் அவர் தலைமையை காட்டினார். இந்த படத்தினுடைய டெய்லரையும் பார்க்கும்போதும் படங்கள் சாங்குகளை பார்க்கும்போதும் நப்பதிகாரம் 79 படம் அவருடைய கிரீடத்திற்கு இன்னொரு வைரமாக அமைய வேண்டும் என்று நாம் எல்லாம் வாழ்த்துவோம். அதில் பெரிய விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவர் நம்முடைய இவர் சொல்லுப்பா மல்லியம் ராஜகோபால் அவருடைய மனைவியுடைய கீதா அவருடைய தம்பி தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மல்லியம் ராஜனுடைய மகனை மல்லியராஜனுடைய மச்சுனை இயக்கி இருக்கிறாரு. ஆகவே 2 பேரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அது மல்லியம் ராஜகோபாலுக்கு நாம் தருகிற மரியாதை என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து நம்முடைய விழாவினுடைய சூத்திரதாரி நம்முடைய இசையமைப்பாளர் தீபக் நீலாம்பூர், ஒரு நல்ல சவுண்டு இன்ஜினியர். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் உன்னைப்போல் ஒருவன் படத்துக்கு இவர் தான் சிறந்த இன்ஜினியராக பணியாற்றினார். இதை விட வேறு ஒன்றும் உதாரணம் வேண்டாம். அவர் தான் இன்றைக்கி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக நமக்கு வந்திருக்காது. ஆகவே இந்த பாடல்களெல்லாம் நம்ம கேட்டோம். அந்த பாடல்கள் அத்தனையிலையும் இளமையும் இருக்குது, விறுவிறுப்பும் இருக்குது, சுறுசுறுப்பும் இருக்குது, கவர்ச்சியும் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இசையமைத்தது மட்டுமல்ல, அந்த இசையுடைய வார்த்தைகள் கேட்கிற மாதிரி இசையமைப்பதற்காக அவரை மனமாற நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆகவே அவருடைய இசை தொடரவும் வளரவும் நீங்கள்லாம் கைதட்டி இசை விழாவில் அவரை மனமாற வாழ்த்துங்க. அவர் புதிய ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அடுத்து ஒளிப்பதிவாளர் ஆர்வி குருதேவ் அவர்கள் சிறந்த ஒளிப்பதிவாளர்னு நான் இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை போட்டு காமிச்சிட்டார். படத்தை நாம் எல்லாம் பார்த்துட்டோம். சிறந்த ஒளிப்பதிவாளர் என்பதை ஒப்புக்கொண்டு அவர் இன்னும் சிறந்த படங்களை செஞ்சு நம்முடைய தமிழகத்துக்கு ஒளிப்பதிவாளராக சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஒளிப்பதிவு துறையை பொறுத்தளவு நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் தான் பம்பாயிலையும், இன்னும் சொல்லப்போனால் அவர்களை ஹாலிவுட் சினிமாவிலே ஒளிப்பதிவாளர் பணியாற்றுங்கள் என்று ஹாலிவுட் அளித்து கொண்டிருக்கிற அளவுக்கு நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நம்முடைய ஒளிப்பதிவாளர் வர வேண்டும், குருதேவ் வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துங்கள். அவர் யாருடைய சிஷ்யன் தெரியுமா? சிறந்த ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடைய மாணவர் அவர் என்பதே அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெயராக இருக்கும். அதை பொறுத்து நம்முடைய எடிட்டர் விஜே ஜாப் ஜோசப் அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர் தேசிய விருது வாங்கினவர்.
அப்படி அந்த கலை நுணுக்கத்தோடு இங்கே தொகுப்பு வேலைகளை செய்திருக்காரு. அந்த தொகுப்பை நம்ம பார்த்தோம். கண்ணுக்கு உறுத்தல் இல்லாமல், ஜர்க்கு இல்லாமல், விறுவிறுப்பாக கட் செஞ்சிருக்கிற அந்த ஒளிப்ப எடிட்டருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போல் நம்முடைய பாடல்களை இயற்றியவர்கள் கபிலன், ரவிச்சந்திரன், சிவசங்கர், தமிழ் முருகன். ஆகவே தமிழில் குழிகட்டி பிறக்கிற கவிஞர்களுடைய வரிசையில் இந்த கவிஞர்களும் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பின்னணி பாடியவர்கள் பலர். எல்லாரை பற்றியும் சொன்னால் என்னை திட்டுவாங்க, இந்த ஆள் எல்லாத்தையும் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு சொல்லுவான்னு. என்னுடைய பழக்கமே எல்லாத்தையும் வாழ்த்துனுங்கிறது தான் என்னுடைய பழக்கம். ஆகவே அதுக்கு உதாரணம் பின்னணி பாடியவரில் நம்முடைய இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு பாடியிருக்கிறார். நம்முடைய டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு பாட வேண்டுமானால் எம்ஜிஆர் மாதிரியே பாடுவார். அண்ணன் நடிகர்கள் சிவாஜி அவர்களுக்கு பாடணும்னா சிவாஜி மாதிரியே பாடுவார். இன்றைக்கி இந்த இளைய கூட்டத்துக்கு இளைஞர்களுக்கு தேவை அவர்களைப் போலவே பாடியிருக்கிறார். இசையமைப்பாளருக்கு பின்னணி பாடகராக இருக்கிறவருக்கு அவர் சாமி பாட்டு பாடினா சாமி பாட்டு மாதிரியே பாடுவார். ஆக இன்றைக்கி காணா பாட்டு பாடினா காணா பாட்டு மாதிரியே பாடுவார். இன்றைக்கி இளைஞர்களுக்காக பாடியிருக்கிற அந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு முறை கைதட்டி அவரை மனமாற வாழ்த்துகள், பாராட்டுகள். அதே போல் உதவி இயக்குனர் வெங்கடேஷ், ப்ரொடக்ஷன் மேனேஜர் லியாக் தரிகான், பிஆர்ஓ மௌன உருவி. இவர் மௌன உறவின்னு பேர், சத்தம் இல்லாமல் செயல்படுற பிஆர்ஓ மௌனம் ரவி. அதே போல் எம்எஸ் பாஸ்கர் இதில் நடிச்சிருக்காரு. அந்த எம்எஸ் பாஸ்கர் குணச்சித்திர நடித்தில் நடிப்பார், நகைச்சுவையிலையும் நடிப்பார். இவர் ஒரு காலத்தில் நடிகராக இல்லாத போது என்னுடைய படங்களுக்கெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டாக பணியாற்றியிருக்கார். அப்போ எங்கிட்ட இருந்த துணை இயக்குனர் எஸ்எல் நாராயணன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அவன் டப்பிங்கிலேயே இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாவம் கொடுத்து நடிக்கிறான்டா, அவனுக்கு நல்ல ரோல் கொடுக்கலாம் நல்ல கொடுக்கலான்னு சொல்லி எஸ்எல் நாராயணன் சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கி அவர் ஒரு சிறந்த நடிகராக வந்திருப்பதற்கு நான் எஸ்எல் நாராயணன் நினைத்து கொண்டு அவரை நான் மனமாற உளமாற அந்த பாஸ்கரை நான் வாழ்த்துகிறேன். அடுத்து சுப்பு பஞ்சு, இது எங்கள் குடும்பத்து பிள்ளை. பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய மகன். இந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய படத்தில் பிரியாங்கிற ஒரு படத்துக்கு நாங்கள் ஜப்பான் ஹாங்காங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த சுப்பு வந்து எங்கள் ஷூட்டிங்கில் வந்து சேர்ந்தான். அப்போ பஞ்சனைகிட்ட சொன்னேன், அண்ணே படிக்கிற பையனை கொண்டாந்து இங்கே ஷூட்டிங்கில் விடுறீங்களே, அவன் படிப்பு கெட்டு போய்டுவேன். இல்லை சும்மா வெளிநாட்டை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கான்னு சொன்னேன். அன்னைக்கே சொன்னேன், பஞ்சண்ணே இவன் சினிமாவை விட்டு போக மாட்டான் அண்ணன். அதே மாதிரி இன்றைக்கி சினிமாவில் வந்து நடிகனாகி தயாரிப்பாளராகி எங்களையெல்லாம் மிரட்டுற மாதிரி வளர்ந்து வந்திருக்கிற அந்த சுப்பு பஞ்சுக்கு ஒரு தடவை கைதட்டுங்க. அவன் பஞ்சநாச்சலத்தை போல பெயர் வர வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துறேன். அடுத்து உமா பத்மநாபன், அவங்க நல்ல செய்தி வாசிப்பாளராக இருந்து இன்றைக்கி நல்ல நடிகையாக இருக்காங்க. ரயிலாக நடிக்க வந்து இன்றைக்கி விமானமாக பறந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அதே போல் நம்முடைய இரண்டாவது கதாநாயகன் அம்சத், வல்லினம்ங்கிற படத்தில் நடித்தவர். நம்முடைய அவருக்கு துணையாக மீனா பர்மா அப்படிங்கிற பர்மா படத்தில் நடித்த நடிகை நடிச்சிருக்காங்க. படத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே நல்ல அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து கை தட்டிடுங்க. அடுத்தது நம்முடைய கதாநாயகன் ராஜ் பரத். அவருக்கு சிறப்பான அடையாளம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய மரியாதைக்கு மதிப்புக்குரிய மல்லிகை ராஜகோபால் அவருடைய மகன். ஆகவே மல்லிகை ராஜகோபால் ஒரு காலத்தில் நம்ம கேஎஸ் ராஜகோபாலும் அவரும் போட்டி போட்டுக்கிட்டு படங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மல்லிகை ராஜகோபாலுடைய மகன் நிச்சயமாக ராஜ் பரத் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்துடைய சிறந்த கதாநாயகர்களில் ஒரு கதாநாயகனாக வர வேண்டும் என்று உங்கள் எல்லார் சார்பிலையும் நான் வாழ்த்துறேன். அவங்க அம்மா இங்கே வந்திருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அந்த பொண்ணு அடித்திருக்கிற அதிகமாக இருக்கிற நாகி தேசப்பா மடிவாடா, அந்த மடிவாடா வாடாத மலராக தமிழகத்தினுடைய கதாநாயக சிறக்க வேண்டும். அவருக்கு ஒரு தடவை கைதிட்டு நம்ம ரஜ் படத்துக்கு மட்டும் கைதிட்ட மாதிரி ஆகிடும். ஆகவே படத்தினுடைய பாடல்களையும் ட்ரெயிலையும் பார்க்கும்போது இளமை துள்ளுகிறது. அந்த துள்ளலோடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் வாழ்த்துவோம். ஒரு மூத்த இயக்குனருங்கிற முறையில் இந்த இளம் யூனிட் ராஜ் பரத், இயக்குனர் ரவிச்சந்திரன், ராஜ்குமார் அத்தனை பேரையும் வருக 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 என்று திரையுலகத்தின் சார்பிலே வரவேற்கிறேன். அவர்களெல்லாம் எத்தனையோ லட்சிய கனவுகளோடு வந்து இந்த படத்துறையில் சேர்ந்திருக்காங்க. அவங்க லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் பெறுவார்கள் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் சென்னியராக என்று குரலை சொல்லி, நீங்கள் நினைக்கிற லட்சியத்திலே உறுதியாக இருக்கும்போது உங்களை தேடி வெற்றி வரும் வெற்றி வரும் வெற்றி வரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வணக்கம். முக்கியமாக ஒருத்தர் சொல்ல விட்டேன், அவன் என் கருத்தை பிடிச்சிடுவான். டான்ஸ் மாஸ்டர் ராஜு சுந்தரம்,
நடனம் அமைச்சதோடு இல்லை, இங்கே டான்ஸும் ஆடியிருக்காரு. அவர் பாண்டியன் படத்தில் தான் நாங்கள் முதல் ரஜினி சாரும் நானும் சேர்ந்து அவரை நடன அமைப்பாளராக அறிமுகப்படுத்தினோம். அப்படி நடனப்பார் இன்றைக்கி உலக அளவுக்கு போய்விட்டு ராஜசுந்தருக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியிருந்து உதப்பாங்க. அடுத்து அந்த பொண்ணு விஜி சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இங்கே வாழும் திருவள்ளுவராக இருக்கிற எஸ்பிஎம் வந்து சொன்ன பிறகு எங்களெல்லாம் பேச அழைக்கவே கூடாது. அவர் கடைசியாக வச்சுக்கிட்டிங்கன்னா முத்திரை பதிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவார். எங்களை மாதிரி பிட்டு கோஷ்டிங்கெல்லாம் முன்னாலேயே அனுப்பி விட்டீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோம். அவர் சொன்னார் வந்து எஸ்பிஎம் சொன்னார், இப்போ சினிமா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது, சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் தியேட்டருக்கு போனேன், டைட்டில் போட்டாங்க, படம்லாம் போட்டாங்க, படம் முடிஞ்சுது, படம் வந்து இன்டர்வல் விட்டது, வெளியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தால் திருப்பி டைட்டில் போடுறாங்க. என்னடா மறுபடியும் டைட்டில் போடுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் பார்த்த படத்தை தூக்கிட்டோம், இது வேறு படங்கன்றாங்க. இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க, இவ்வளோ பேர் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தாலே போதும் இந்த படத்தோட வெற்றிக்கான அடையாளம். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு நீ மிகப்பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. இவ்வளோ நட்பை சேகரித்த இயக்குனர் ரவிக்கும் தயாரிப்பாளர் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து சிவாசா சொன்னார், எங்கே தொலைஞ்சு போயிட்டார், ஆன்மீகம் இதான் எம்ஏஎம்எல்ல போயிட்டார். இங்கே நிறைய பேர் கூட்டிட்டு போகிறாங்க, நிறைய பேர் இமயமலைக்கு கடத்துற வேலையாகவே சில பேர் இருக்காங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நட்பதிகாரம் 79 பற்றி முதல்லயே நட்புக்கு அதிகாரம் 80 எஸ்பி முத்துராமன் சார் நல்லா பேசிட்டார். பாராட்டணும்னு யாரை பாராட்டணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய படத்தில் பார்த்தா நடிக்கிறவங்களோட படம் பார்க்குறவங்க அழகாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம், நடிகர்களும் அழகாக இருக்காங்க, நடிகைகளும் அழகாக இருக்காங்க. அதை பிக்சரைஸ் பண்ண கேமராமேன் அப்படி அழகாக கொடுத்துருக்கார். எடிட்டர் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், ஏன்னா இப்போ அவர் தான் ஹீரோ. அவர் பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறார், ஆனால் பாடும்போது குப்புன்னு ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ். அவங்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி திருக்குறளில் இந்த மேடையில் வந்து தான் புள்ள பேசும்பொழுது அந்த அப்பா அம்மாவுக்கு தான் அதனுடைய வலி பெருமை தெரியும் சொல்லுவாங்க. அதே போல் ரவிச்சந்திரன் அவர்கள் கண்ணெதிரே தோன்றினால் சந்தித்த வேலை போன்ற அற்புதமான படங்களை இயக்கி எனக்கு இசையமைத்த எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். அவர் கொஞ்ச நாள் கேப்புன்னு சொல்கிறாங்க, அது விதி, இயற்கை. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஒவ்வொரு பிரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அவரை திரும்பி இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்த ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா ரவிச்சந்திரன் அவர்களை பற்றினா ஒரு நட்புக்கு இலக்கணம் தான் அவர். நான் பழகின காலத்தில் இருந்து சொல்கிறேன், இப்போவும் சரி. அதே போல் ரவிக்குமார் சார் எல்லாம் அவ்வளவு அழகாக இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோஸ் ரொம்ப அந்த முகத்தில் இப்போ பேசுனாங்களே 2 ஹீரோ முகத்திலே ஒரு ஃபியூச்சர் தெரியுதுமா. அதை நான் சொல்லிடுறேன், கை தட்டுங்க. முகத்தில் ஃபியூச்சர் தெரியணும், நாளைக்கு இவங்க நல்லா வருவாங்கன்றது முகத்திலே தெரியும். அதே போல் ஹீரோயின் அவ்வளோ அழகாக. பேரரசு சார் சொன்னார், அவ்வளோ லட்டு மாதிரி திருப்பதி லட்டுனார். அவங்க திருப்பதி லட்டு இல்லை, கிருஷ்ணா ஸ்வீட் லட்டு. திருப்பதி லட்டு வந்து டிவைன். அதே போல் தீபக் அவர்கள் வந்து எல்லாம் அற்புதமான மெலோடி பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு அது நான் கானான்னு சொல்கிறதா அது குத்துப்பாட்டுன்னு சொல்கிறதா எனக்கு புரியல. ஏன்னா கானா பாட்டுன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ஒரு சாராய கடை இருக்கும், டாஸ்மாக். நடுவில் ஒரு 10 பேர் உட்கார்ற ஒரு பெஞ்ச் இருக்கும் பேக்ரவுண்ட். கையில் எல்லாரும் அந்த கிளாஸ் வச்சுட்டு இருப்பாங்க. நானே கம்போஸ் பண்ணும்போது ஓப்பனிங் நான் எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டிங் டிட்டிங் டிங் டிட்டிங் அந்த டம்ளரை வச்சு தான் ஆரம்பிப்பேன்.
அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஒன்று டான்ஸ் ஆடும். இப்படி தான் எடுத்துருவான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து வடை, அந்த பேல்பூரி, ஈவினிங்கில் சுண்டல்லாம் கை வண்டியில் வித்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம போய் சாப்பிட்லாமா, நிறைய வசதியானவங்கெல்லாம் கூட யோசனை பண்ணியிருக்கிற காலம் அந்த காலம். இப்போ அதே சுண்டல் அதே வடையை ஐடி பீப்புள்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட் எல்லாரும் போய் அங்கே கோட் ஷூட்டோடு போய் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு எங்கே இருந்தாலும் எல்லாரும் போய் சாப்பிடுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. காஸ்டியூம்ஸை பற்றி கவலை இல்லை. பாருங்கள், அந்த லுங்கியும் பனியனும் கையில் டம்ளரும் அந்த கானா பாட்டு இப்போ கோட் ஷூட் லெவலுக்கு வந்துருச்சு. புதுசாக பண்ணியிருந்தார். நான் என்ன ஒரு ஃபிகரை காணமேப்பா, நம்ம பாட்டெல்லாம் ஒரு ஃபிகர் ஒரு டான்ஸ் ஆடும், அதுதானேம்மா சொல்லு 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 சொல்லம்மா, உண்மை எது உண்மை எது. ஆனால் ஒரு பொண்ணு தானே காட்டணும், ஆனால் பொண்ணை காணும், ஃபிகரை காணும். ஒரு ஃபிகரே இல்லாமல் அவ்வளோ அழகாக ராஜ் சுந்தரம் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கூட இருக்கவங்களாம் அவ்வளோ அழகாக டை கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு கானா பாட்டை முதல்ல இப்போ தான் பாடுறேன். பரவாயில்ல, நம்ம வாய்ஸ்க்கு ஒரு மாடர்ன் ஸ்டைல் வந்துருச்சு போல தெரியுது, அதனால் இப்படி எடுத்திருக்காங்களோன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கேன். இங்கே வந்து வாழ்த்துறவங்க யாருன்னு விட்டுட்டு நான் பயமாக இருக்கேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லியாச்சு, அவர் முக்கிய ஹீரோ, நடிகர் நடிகைகள், கேமராமேன், எடிட்டர் எல்லாம் இந்த ஃபேமிலி. மல்லியம் ராஜகோபால் சார் ஃபேமிலிக்கு நாங்கள்லாம் நான் அவர் சொன்ன உடனே நான் பாடினேன். ஏன்னா முதல்ல சிடியும் லிரிக் காப்பி அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா சில லிரிக்ஸ் சம்மந்தம் இல்லாமல் யாரையாவது திட்டுற மாதிரி இருந்துற போகுது. ஏன்னா இது வரைக்கும் நல்ல பேரோட இருக்கும், யாரையாவது நடுவில் சாங்கில் உன்னை போல பொறிக்கையா நான் பார்க்கலன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ப மாட்டிப்போம். அதனால் கொஞ்சம் லிரிக்ஸையும் அதிகம் அனுப்பிச்சோம். அவர் லிரிக்ஸ் அவரே டைரக்டர் அற்புதமாக எழுதிருந்தார், நல்லா எழுதுவார். அவர் டூப்ளட் சலோமியெல்லாம் அவர் சொன்னது தான். அது நல்ல நல்ல அந்த ஞானம், அற்புதமான ஞானம். இங்கே உண்மையாக பேசினவங்க எல்லாரும் இதயம் திறந்து பேசினாங்க, உண்மையாக வாழ்த்துனாங்க. சார், நடுவில் இன்டர் பண்ணதுக்கு சாரி. நீங்கள் ஒரு வாட்டி பாடி காமிச்சா சந்தோஷப்படுவோம் சார். நீங்கள் பாடின பாட்டு சார். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழ நினைக்காலடா வரஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா. தேங்க்யூ சார். சார், நம்ம படத்தோட பாட்டு சாரி லிரிக்ஸ் இல்லை, இருந்தாலும் இந்த பாட்டு எனக்கு அற்புதமான ஒரு பாடலை வாய்ப்பு கொடுத்த ரவி சாருக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தீபக் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முதல்ல எங்கள் வீட்டில் ஏசி போட்டு வீடை குழுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ ரவி சாரோட சேர்ந்து நம்ம கண்களுக்கும் மனதுக்கும் குழுன்னு ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க. அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர்ஸ், அவ்வளோ அருமையான டைரக்டர், நல்ல டீம், நல்ல கலகலப்பாக ஒர்க் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. அண்ட் முத்துராமன் அங்கிள் தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம். இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். வந்திருப்பேன், கொஞ்சம் லேட்டாக கிராடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஜப்பானில் கல்யாணராமன் தான் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டேன் சினிமான்னு. அங்கிள் தான் சொன்னாங்க அப்பா கிட்ட, இது நீங்கள் எங்கே திறந்தீங்களும் திருப்பி இங்கே தான் வரும், பேசாமல் இங்கேயே விட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தாச்சு. இதோ இன்னைக்கு நடிகனாக பார்த்துருப்பீங்க. சாங்ஸ், ட்ரெய்லர் எல்லாமே இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்ஸ் டு ரவி சார், தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ், தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம் ஃபார் சச் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாக இந்த திரையரங்கில் குறைச்சலாக கூட்டம் இருந்தால் கூட வேர்த்து கொட்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பேக்கடாக எவ்வளோ க்ரௌடு இருந்து ஸ்வெட்டே ஆகலை, வேர்வே வரலன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் டெக்னோகூல் ரவிக்குமார் அவர்களுடைய
அதாவது எண்ணம் போல் வாழ்வுன்னுவாங்க. அதாவது அது கூட உண்மையாக இருக்கலாம். என்ன இந்த நானும் அதான் நினச்சேன். எனக்கு பொதுவாகவே வேர்த்து கொட்டும் ஒரு ஃபங்க்ஷன் போனால். ஆனால் வந்ததுலேருந்து ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை அவர் மனசு இருக்கலாம், அவருடைய எண்ணங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஏசி டெக்னாலஜிலேருந்து இங்கே ஒரு படத்தை தயாரிச்சிருக்காருன்னு சொன்னால் உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்டவர்கள் வந்து வரவேற்கணும். ஏன்னா இன்றைக்கு சினிமா வந்து 1000 குறைகள் சொன்னாலும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஷிப்பினுடைய கேப்டன் வந்து சினிமா படம் எடுக்கிறாரு. ஒரு பைலட், அதாவது பைலட்ஸ் வந்து படம் தயாரிக்கிறாங்க. டாக்டர்ஸு, போலீஸ் அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனால் திருடம் கூட படம் எடுக்கிறான். காரணம் அப்படி செய்கிற ஒவ்வொரு இதுலேயும் இந்த தொழிலை வந்து எல்லாருமே நேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு சினிமா வந்து இன்றைக்கி வந்து பவர்ஃபுல் மீடியான்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்கு நம்ம உலகத்திலேயே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக இந்த சினிமாவை நேசிக்கிறவங்களும் சரி, துணிச்சலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ், முக்கியமாக கிரியேட்டர்ஸு உருவாகிறது நீங்கள் பார்க்கும்போது மற்ற எல்லா லாங்குவேஜை விட ஹாலிவுட் தரத்துக்கு தகுதி உள்ளவங்கன்னு சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய டெக்னீஷியன்ஸை நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா இங்கே நான் வந்ததுக்கு காரணமே வந்து என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்குரிய எடிட்டர் லெனின் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் வந்து என்னை வர சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். வரும்போது என்னை இன்விடேஷனில் ஜென்ரலாக போட்டிருந்தாங்களே தவிர யாரும் இல்லை. வந்த உடனே நான் பார்த்து சந்தோஷப்பட்டது எஸ்பி முத்துராமன் சார். அதாவது அவருடைய உடை எப்படி வந்து வெள்ளையாக இருக்கோ அவர் உள்ளமும் அதே மாதிரி வெள்ளையான ஒரு மனிதர். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்க யாராக, அதாவது ரவிச்சந்திரன் இருக்கலாம், இல்லை வேறு யார் கூப்பிட்டு இருந்தாலும் நிச்சயமாக அது நம்ம தெரியாமல் அறிந்தாமல் செய்த தவறுகள் கூட வந்து பரிகாரத்துக்கு வந்து அவர் வந்து கால் வச்சாலே போகிறோம். நிச்சயமாக நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து மன்னிக்கப்படும். இந்த படம் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒரு அறிகுறி. அவர் பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க, இதில் நடிகர்கள் யார் எல்லாமே குறிப்பிட்டு விடாமல் மறக்காமல் வந்து கடைசி வரல அவங்களுக்கு வந்து பாராட்டிட்டு போவார். ஆனால் இப்போ கேட்டார் ஆக்சுவலாக இந்த காம்பியர் என்னப்பா உங்கள் பேர் என்னன்னு இல்லை உங்கள் பேர் அஞ்சனா சார் கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த பெண்மணி பேர் என்னன்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே வேறு ஏதோ பேர் சொன்னாங்க, அதுக்குள்ளே விட்டு போச்சு. அதனால் அவருடைய சார்பில் அஞ்சனாவுக்கு வந்து முத்துராமன் ஐயா அவர்களுடைய சார்பில் வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன், பாராட்டும் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது. அவர் அந்த மாதிரி மனசு, ஐயோ நான் மறந்துட்டேனே, அஞ்சனாவை சொல்லாமல் நான் வந்து விட்டு போயிட்டேனேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிற வரலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. என்ன சார், அதே போல் தேவா சார் வந்து அந்த காலத்துலேருந்து நானும் அவரும் தூர்தர்ஷனில் ஒன்றா இருந்தோம். அருமையான ஒரு மனிதர், நல்ல, அதாவது ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, மனித நேயமுள்ள ஒரு இசையமைப்பாளர். அதாவது ஒரு ப்ரொடியூசர்னு போனால் அவன் பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ மனப்பூர்வமாக அது வந்து தெய்வீக கலையோடு அந்த தொழிலை நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான இசையமைப்பாளர். அப்படிப்பட்டவர் கலந்துருக்கார். திருப்பூர் மணி அவர்களும் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. அவர் வந்து இன்றைக்கி பல பேருடைய வளர்ச்சி, முக்கியமாக சொல்ல போனால் இன்றைக்கி சூர்யா, கார்த்தி, சிவகுமார் ஃபேமிலியெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருந்தவர் அந்த திருப்பூர் மணி சார். ஸோ அவரை நம்ம பாராட்டி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பிரெயின் இருந்ததுனால தான் அவங்களால இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு வரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. ஏன்னா இதில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொன்னது, ஏன்னா பழசெல்லாம் இன்றைக்கி வந்து சில பேருக்கு வந்து தெரியுது இல்லை, ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆக முத்துராமன் சார் ஐயா வந்து எல்லாரையும் டீம் வந்து ஒரு டெக்னீஷியன் தனித்தனியாக வந்து பாராட்டியிருக்கார். திரும்ப அதை நம்ம ரிப்பீட் பண்ணுறதில்ல. உண்மையிலே வந்து நானும் எதிர்பார்க்கல. ரவிச்சந்திரன் கொஞ்சம் இடைவேளை ஆனாலும் படத்தை பார்க்கும்போது அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு என்ன சொல்லணுமோ அது வந்து உண்மையிலேயே இருக்குது, சத்தியமாக இருக்குது. ஏன்னா அவருக்காக ஏதோ மேடை நாகரிகத்துக்காக பாராட்டுறேன்னு இல்லை, உண்மையில் அது இருக்குது. காரணம் அது வந்து ஒரு ஷாட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு கேமரா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், கோரியோகிராஃபி எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன் டு த கோர், பர்ஃபெக்டாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டியே பண்ணியிருக்கார். அதை விட முக்கியமாக நான் இன்றைக்கி சந்தோஷப்பட்டது, பேப்பரில் விளம்பரம் வந்து விளம்பரங்கள்ன்றது வந்து வித்தியாசப்படுத்தி சொல்லணும். ஜென்ரலாக எல்லா விளம்பரத்துலையும் வந்ததுன்னு அதுவும் ஏதோ இருக்குன்னு சொல்கிறது இல்லை. தனிப்பட்ட இன்றைக்கி நட்பதிகாரத்தினுடைய விளம்பரமே குறிப்பிட்ட அந்த விளம்பரத்தை வந்து நம்மளை பார்க்குற அளவுக்கு தூண்டி இருக்குன்னு சொன்னால் அது அவருடைய கான்ட்ரிபியூஷன். அதே போல் தலைப்பு. ஸோ ஆக நிச்சயமாக வந்து
ரவிக்குமார் அவர்கள் வந்து வெறும் சொந்தக்காரரோ இல்லை நட்புக்காக மட்டுமே இந்த படத்தை எடுத்தார், செலவு பண்ணாருன்னு இல்லை. நிச்சயம் ரொம்ப புத்திசாலி. அவருடைய ரவிச்சந்திரனுடைய திறமையும் பார்த்து தான் இது வந்து பண்ணியிருக்கார். ஏன்னா வெறும் நட்புக்காக பண்ணிவிட்டு நாளைக்கு குறை சொல்லக்கூடாது, ஏதோ நான் நட்புக்காக நான் பண்ணிட்டேன்னு. திறமையும் இருக்கிறதுனால இதனால் நம்பி இண்டஸ்ட்ரியில் வந்து உடனடியாக இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரவிச்சந்திரனுக்கு வந்து நல்ல தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய வேண்டுகோள். வல்லினம் படம் முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா நான் வல்லினம் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்த மொதல் கால் வந்து டைரக்டர் ரவிச்சந்திரன் சார். அவர் கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்குன்னு வாழ்த்துனாரு. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து எப்போயுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய அம்மா அப்பாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ட்ரை பண்ண முடியுது. ஸோ ஐ கீப் ட்ரைங். எங்கள் அப்பா எப்போயும் ஒன்று கேட்பார், என்னடா மெட்ராஸில் வந்து சினிமா ட்ரை பண்ணுற, எப்படி நீ பண்ண போகிற, உனக்கு யார் தெரியும்? நான் சொன்னேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சினிமாவில் அப்படின்னு. ஸோ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் கூப்பிடாமே வந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. நட்பதிகாரம் மூலிமா நான் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் பாருங்கள். ப்ரொடியூசர் ரவிக்குமார் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களையும் ஊக்குவிக்கிற, எங்களுக்கும் சினிமாவில் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தர இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்டு டைரக்டர் ரவிச்சந்திரன் சார் ஆக்சுவலி நான் சொன்னால் பொய்யா இருக்கும், பட் வந்து ரொம்ப நாளாக ஐ திங்க் ரொம்ப வருஷமாக நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஒரே ரிங்டோன் வந்து முதற்கனவே ஃப்ரம் மஜ்னு. அதுதான் வந்து என்றைக்குமே என்னோட ரிங்டோனாக இருந்துச்சு. அப்போ வந்து டிடிஎஸ்லாம் வரப்போ வந்து வீட்டில் இந்த ஊஃபர்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து சாங் வந்து அந்த எஃபெக்ட் பார்க்கறதுக்கு நாங்கள் மஜ்னு சாங்ஸ் தான் போட்டு பார்ப்போம். ஏன்னா அது அடிக்கும், டிக் டிக் டிக்னு அடிக்கும். அப்போவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணார் சார். ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி, ஏன்னா அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி நியூ ஃபேஸை போட்டு படம் பண்ணுங்கிறது அவர் கிடையாது. கண்டிப்பாக அவர் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். Like to thank my mom, my family and sisters, especially for continuous support. ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பாங்க, எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சஷி அண்ட் மிஸ்டர் மிஷ்கின் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் டைரக்டர் ரவிச்சந்திரன், ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். லைக் டு தேங்க் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் தி சப்போர்ட். இந்த படத்தை எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் வில் ஃபீல் ப்ரவுட். ஐ மேக் இம் ப்ரவுட் ஒன் டே. தேங்க்ஸ் லாட். லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் சப்போர்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட படத்துக்கு இவ்வளோ பேர் வந்து வாழ்த்ததே எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த படம் நல்லா வெற்றி பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் படத்துக்கு. நான் வந்து ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிக்குமாரோட டாட்டர். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பா வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு பண்ண போகிறா அப்படின்னு பார்க்காம அவளால் முடியும், அவளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. அம்மா தான் வந்து என் கூட இருந்து என்னை என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும், நீ பண்ணு ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் நிறையா தப்பு பண்ணேன். அவர் வந்து அதை எல்லாத்தையும் பொறுமையாக நின்று, இல்லைம்மா இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப என் தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதனால் அவருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்பாக்காக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்கள் எல்லா ப்ளேசிங்ஸும் எங்களுக்கு தேவை. டைரக்டர் ரவி மேலே ஒரு அளவில்லாத அன்பு கொண்டவர் தயாரிப்பாளர் ரவி. டெஃபினட்டாக இயக்குனர் ரவி வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்க வேண்டியவர். நடுவில் வந்து அவருடைய ஆன்மீக தேடல் அதுன்னு அவருடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் மாற்றி போனதுனால இந்த இடைவெளி. ஸோ இது டெஃபினட்டாக இந்த படம் ஒரு கம்பேக் ஃபில்மாக அவருக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா மிக அருமையான திறமைசாலி. அவருக்கு எல்லா திறமையிலும் அவர்கிட்ட இருக்குது. அதை சரியான நேரத்தில் அவர் சரியாக பயன்படுத்திக்கலே தவிர அவர்கிட்ட இல்லாமல் எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த திறமைசாலி. இந்த படம் எல்லா விதமான தகுதிகளோடு உள்ள படமாக நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
தமிழில் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை நட்பு தான். ஏன்னா என்னுடைய கம்பெனி பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிரியேஷன்ஸ். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே நட்பு தான். என்னுடைய நண்பர் தான் ஆபாவானன், அரவிந்த்ராஜ். எல்லாரும் ஒரே கல்லூரியில் படித்து ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்து ஒன்றா தயாரித்த படம் தான் ஊமை விழிகள். அதை பற்றி நட்பை பற்றி பேசினா நிறைய பேசலாம். ஏன்னா நான் வேறு எதுவும் பேச முடியாது. நான் படம் பார்க்கல, இந்த பாட்டு பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். இந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ வேணாலும் எவ்வளோ ஆழமாக காட்டலாம். அது எப்பவுமே ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு நான் இந்த மேடையில் வரும்போது நான் யோசித்தேன், என்ன இந்த ஃபங்க்ஷனில் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே கிடையாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்தேன்னா மிட் நைட்டில் 12 மணிக்கு ஏசி போச்சுன்னா ஃபோன் அடிச்சேன்னா உடனே வந்து பார்ப்பாங்களே, அது பார்க்காம போயிடுவாங்களோ அந்த பயத்துலேயும் வந்தேன். அது இல்லாமல் டெக்னோகூல் ரமேஷ் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய நெருங்கிய நண்பர் பட், வெங்கடேஷ் பட். ரமேஷோட அண்ணன் தான் இவர். டெக்னிக்கலி சிஸ்டமேட்டிக், ரொம்ப 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 நட்போடு தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு டிசிப்ளின் இருக்கும். இவங்க நல்லபடியாக வரணும். நடுவில் ஒருத்தர் என்னுடைய பக்கத்தில் இருந்தார். அவர் திடீர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இதில் ஆட் மேன் அவுட். நான் மட்டும் நினச்சேன் அருண் பாண்டியன் எந்த விஷயத்தை எதை நினச்சி சொன்னாரோ எனக்கு தெரியல. அரசியல் அது நான் செஞ்சது தெரியாது எனக்கு. இல்லைன்னா வேஷ்டி கட்டியிருப்பேன். இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஒரே எம்எல்ஏ நான் தான். ஆனால் சினிமா நல்லா இருக்கணும், நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி, ஏன்னா அதுதான் எங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர். இன்றைக்கி சினிமாவே நட்பை பேஸ் பண்ணி தான் எல்லா படங்களும் வந்துட்டுருக்கு. ரவிச்சந்திரன் தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நட்பை பேஸ் பண்ணியே எப்போவுமே பேசினா டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே கண்ணெதிரே தோன்றினார். உதாரணம் கண்ணெதிரே தோன்றினார். நட்புங்கிறத பற்றி தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நட்புக்கு ஒரு உதாரணம் ரவிச்சந்திரன். அந்த மாதிரி நட்புக்கு இனி எதிர்காலத்தில் ஒரு படமாக நட்பதிகாரம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை சாங்ஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்துடுச்சு. எப்போவுமே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அது நடக்கிற அந்த அமைப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது அதோட வெற்றி நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ பெரியவங்க வந்திருக்காங்க, இவ்வளோ பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்துலேருந்து இந்த படத்துக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. நிச்சயமாக ஏசி ரவி, அதாவது எங்களுக்கு வந்து ரவி எப்படி தெரியும்னா ஏசி ரவின்னு தான் தெரியும். இந்த ஏசி ரவி ABC 3 சென்டர்லேயும் சக்ஸஸ்ஃபுல் ரவியாக வரணுன்றது இறைவன் கிட்ட நான் வேண்டுகிறேன். ரவி அப்படின்றத சூரியனை சொல்கிற குறிக்கிற ஒரு வார்த்தை. இங்கே நிறைய ரவியாக, ரொம்ப எல்லாமே ரவியாகவே சேர்ந்துருக்காங்க. ரவிக்குமார் சார் அவ்வளோ கிளாப்ஸு. இது வரைக்கும் நான் ரவிக்குமார் சாருக்கு இவ்வளோ கிளாப்ஸை பார்த்ததே இல்லை. அவ்வளோ கிளாப்ஸு. என்னென்னா ஒரு பெரிய வைப்ரேஷன் இந்த இடத்துல ஒரு ரவின்ற அந்த பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரவிங்கிறது வந்து கர்ணனோட சூரியனை சொல்கிறதா ரவி. கர்ணன் தான் நட்புக்கு உதாரணம். அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட ரவி என்ற இந்த பல ரவிகள், ரவிச்சந்திரன், ஏசி ரவி, மௌனம் ரவி, இப்படி எல்லா ரவிகளும் ஒன்று சேர்ந்து கர்ணன் என்ற ஒருவனை நமக்கு ஞாபகப்படுத்தி கௌரவிக்கும் ஒரே செயல் நட்பு. பேசிக்காக வந்து ஒரே ஒரு படத்தில் இருந்து கதை எடுப்பாங்க. அந்த படம் என்ன அப்படின்னா வந்து சவாலே சமாளி அப்படின்ற ஒரு படம். நிறைய படங்கள் வந்து அதை தழுவியும் இல்லை அதை பேஸ் பண்ணியும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படத்துக்கு சொந்தக்காரர் வந்து மல்லியம் ராஜகோபால் சார், அவருடைய கலை வாரிசுகள் ராஜ் பரத் அண்ட் என்னுடைய நண்பர் ரவி, 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் நல்ல படமாக அமையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பொதுவாகவே வந்து ரவி வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர். ஏற்கனவே வந்து கண்ணெதிரே தோன்றினால் படத்தை வந்து அவர் நட்பு பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி மஜ்னு, அதுவும் ரொம்ப ஸ்டைலிஷான படம். இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நான் பேரரசுக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், சாங்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது.
இல்லாட்டி நீங்கள் வந்து சாங்ஸே பார்க்க முடியறது இல்லை, நிறைய அப்படியே ஏதோ மாண்டேஜஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோட லுக் எல்லாமே நல்லா இருக்குது, டைட்டில், டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நட்பதிகாரம் என்ற படத்துக்காக வந்தோம். ஏன்னா இன்றைக்கி கவுன்சிலில் கூட ஒரு பெப்சி மீட்டிங் கூட இருந்தது, அது கூட கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா அந்த நட்பு வந்து நம்ம டெக்னோகுல் ரவி சாரோட நட்புக்காக வந்தோம் எல்லோரும். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த ஆடியோ லிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் வந்து சேரை போட்டு டிவி போட்டு காட்டுற ஆடியோ லிஸ்ட் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதோட எத்தனையோ ஆடியோ லிஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா அவரோட நட்புக்காகத்தான். நிச்சயமாக இந்த படம் அவரோட நல்ல மனசுக்கு அவர் இயக்குனர் ரவிச்சந்திரன் ஒரு அருமையான இயக்குனர், நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் கொடுக்க வேண்டி விடைபெறுகிறேன். சாரோட பழைய படங்கள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். தேவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ரஞ்சித் பரோட் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ டூ சார். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. சாரி சார். அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு ஆர்பி குருதேவ் சார் எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி சாபு ஜோசப் சார் எடிட்டர், அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணி செம்ம ஒரு கலர் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் கம்மிங் ஃப்ரம் கேரளா டு ஹியர் ஃபார் திஸ் ஆடியோ ரிலீஸ். And I would like to sing a song to, this song is dedicated to Ravi sir and producer sir. நண்பா நண்பா நாம் வண்ண வண்ண பட்டாம்பூச்சி போல ஒரு காக்கை கூடு அதுக்கில்லையே நண்பா. நீயும் நானும் வானுக்குள்ள விண்மீன் போல அது தண்ணிக்குள்ள விட்டா நீந்திடுமா நண்பா. ஒரு பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை, ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. ஒரு பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை, ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதோட 2 மடங்கு வெளியில் கூட்டம் இருக்குது. இந்த படத்தை வெற்றிக்கு அதுவே ஒரு ஆதாரம். மேடையில் பெரியவங்க என்ற பேரில் இளமையோட பலர் உட்காந்துருக்காங்க. எஸ்பி முத்துராமன் சார், தேவா சார், கேஆர் சார், எங்கள் அருண் பாண்டியன் சார், இவங்கள அவங்களுக்கு சீன சொல்லக்கூடாது என்றும் இளமை சொல்லணும். சமுத்திரகண்ட சார் சொல்லும்போது சொன்னார், நட்பதிகாரம் எனக்கு பிடிச்ச டைட்டில் அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பொறாமையான டைட்டில் எனக்கு. ஏன்னா அந்த நட்பு வட்டாரங்கிறது சினிமா அளவில் நிறைய இயக்குனருக்கு இருக்குது. இயக்குனர் லிங்குசாமிக்கு ஒரு நட்பு வட்டாரம், நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார், அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது. சமுத்திரகனிக்கு பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது. பிரவீன் காந்தி இருக்கார், அவருக்கும் நட்பு வட்டாரம் இருக்குது. இந்த நட்பு வட்டாரம் இல்லாத ஒரு இயக்குனர் நான் தான் நினைக்கிறேன் சினிமாவில். யார் சேர்த்து முடிக்கிறாங்க, நீ அது சரிப்பட்டு வர மாட்டே அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதை ஸ்டாலின் தான் சொல்லணும் எனக்கு. ஆனால் இந்த நட்பதிகாரம் இதுக்கும் நம்மளுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை அமைச்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நான் உதவிக்கிணராக இந்த காலகட்டம், அப்போது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அப்போது ஒரு படம் பார்க்குறதால யோசிச்சு தான் பார்க்குறது. ஏன்னா அவ்வளோக்கு பைசா இருக்காது, அதனால் நம்ம யோசிச்சு தான் சினிமாக்க போகிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் போய் பார்த்த படம் கண்ணெதிரே தோன்றினாள். அந்த படம் பார்த்துட்டு திரும்பவும் படம் பார்க்க தோணுச்சு. அந்த சூழ்நிலையும் 2வது பார்த்த படம்
கண்ணெறிய தோன்றினாள். அப்போ எனக்கு ரவிச்சந்திரன் சார் ரொம்ப பிடித்த இயக்குனர் ஆகிட்டார். கண்ணெறிய தோன்றினால் ஒரு லவ் ஸ்டோரி நினச்சி தான் உள்ளே போனோம். ஆனால் அது காதலை மாரி நட்பை தான் அது வலுப்படுத்தியிருந்தது. அவருக்கும் நட்புக்கும் ரொம்ப ராசி. திரும்பவும் நட்பு அதிகாரத்தை எடுத்திருக்காரு, கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும்.